பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: அடைக்கப்பட வேண்டிய கதவுகள், திறக்கப்பட வேண்டிய கதவுகள். ஆதார வசனம் லூக்கா 19:3-4. இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினார். அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். 1 பேதுரு 5:8. உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். அப்போஸ்தலர் 17:27 வாசித்துக் கொள்ளுங்கள். தடவையாயிலும் அவரை கண்டுகொள்ள வேண்டும் என்பது அவருடைய ஆசை. மகிமையின் மக்களே, சிறு ஜெபம் செய்ய. தகப்பனே, உம்முடைய பரிபூரணம் முழுவதும் நீ எப்படிப்பட்டவரோ அப்படிப்பட்டவராகவே எங்கள் வாழ்க்கையில் முழுவதும் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். அதற்குண்டான வகைகளை காட்டும் ஐயா, கிருபை தாரும் ஐயா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். லூக்கா 19 பேசப்படும் சகேயு ஆயக்காரன், வரி வசூலிப்பவன், ஆயக்காரர்களுக்கு தலைவன். அக்காலத்தில் ஆயக்காரர்களை மக்கள் மதிக்க மாட்டார்கள். சமுதாயத்தில் அவர்களுக்கு ஒரு அந்தஸ்து இல்லை. இவனுக்கு இயேசுவை பார்க்க வேண்டும் என்ற ஆவல். இவரை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறான். ஜஸ்ட் பார்க்க வேண்டும், அவ்வளவுதான். எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க விருப்பம். இவனோ குள்ளன். எப்போதும் அவரை சூழ்ந்து ஒரு கூட்டம். நிச்சயம் இவனால் பார்க்க முடியாது. ஒரு முடிவு எடுத்தான். இயேசு வருகிற வழியில் அவர் வருவதற்கு முன்பாகவே ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறி உட்கார்ந்து கொண்டான். முன்னமே போய் உட்கார்ந்து கொண்டான். தேடினான். அவரை பார்ப்பதற்கு ஒரு வழி கிடைக்காதா என்று தேடினான். கிடைக்கவில்லை. ஒரு வகையை கண்டுபிடித்தான். வெறுமனே பார்க்க வேண்டும் என்றுதான் வகை தேடின். அவன் வீட்டில் அன்று தங்குகிறேன் என்று அவனுடைய பெயரை சொல்லி அழைத்து கூட்டிக் கொண்டு போனார் இயேசு. சகேயை நினைத்திருப்பானா அன்று அவன் குடும்பத்திற்கு ரட்சிப்பு என்று? இந்த வகை தேடினார் என்ற வார்த்தை தாங்க கீ. நாம் எடுக்கும் சகல பிரயாசத்திற்கு பிரயோஜனம் உண்டுங்க. நீதிமொழிகள் 23:14. டைட்டு ஒர்க்கு தான் இருந்தாலும் ஒரு 5 நிமிடத்தை 10 நிமிடத்தை ஒதுக்கி வகை தேடுங்கள், கிடைக்கும். ஜெபியுங்கள், வேதத்தை வாசியுங்கள், 2 அல்லது 3 வாக்குகளை மனப்பாடம் செய்து வையுங்கள், மனதில் வையுங்கள், டப்பாவில் போட்டு வச்ச மாதிரி உள்ளே வையுங்கள். அவரை தேடுவதில் இதை பயன்படுத்துங்கள். இதை அங்கீகரிக்கிறார் கர்த்தர். ஏதாவது ஒரு வகையில் வகை தேடிக்கொண்டே இருங்கள். எப்படியாவது இவளுக்கு ஒரு நன்மை செய்ய வேண்டும் என்பதில் அக்கறை கொண்டு வழியை ஆராயுங்கள். ஒரு வழி கிடைக்கும், செய்துவிடுங்கள். அதற்காகத்தாங்க நம்ம இந்த பூமியில் வாழ்கிறோம். அதுதாங்க அவருடைய சித்தம். மறந்து விடாதீர்கள். நல்லது செய்ய வேண்டும், நன்மைகள் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான். கிறிஸ்துவை போல வாழ வேண்டும் என்பதற்காகத்தான். கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆவியினால் நீங்கள் நிரப்பப்பட்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரை தேடுவதில், பெற்றோரை விசாரிப்பதில், பிறருக்கு சிறிது நேரம் ஒதுக்கி ஜெபிப்பதில் கரிசனமாக இருந்தால், எவ்வளவு பிஸி ஷெட்யூலாக இருந்தாலும் ஒரு இடைவெளியை ஆண்டவர் காட்டுவார், ஒரு சான்ஸை கொடுப்பார், ஒரு வகையை காட்டுவார். பிடித்து கொள்ளுங்கள், செய்துவிடுங்கள். நம் எதிராளியானிய பிசாசாம்னு ஒரு வழியும் கிடைக்கவில்லையே உள்ளே நுழைவதற்கு, விசுவாசியுடைய வாழ்வில் நுழைவதற்கு என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான் என்று வேதம் நம்மளை எச்சரிக்கிறது. பிசாசு வகை தேடுகிறானுங்க உள்ளே நுழைவதற்கு. அவன் ஓய்வதே இல்லை, வெட்கப்படுவதும் இல்லை. தோற்றாலும் திரும்ப திரும்ப தோற்றாலும் ஏதோ ஒரு கீறல் விழுகாதா, ஒரு வழி கிடைக்காதா என்று பார்க்கிறான். அவன் முயற்சியை கைவிடுவதே இல்லை. அழிப்பவன் முயற்சியை கைவிடுவதே இல்லை. இயேசுவை வாய்மொழியால் குற்றம் பிடிக்க பரிசேயர்கள், மூப்பர்கள் ஏதாவது ஒரு வழியில் குற்றம் சுமத்த வகை தேடினார்கள். அவரை சிறைப்பிடித்து கொள்ள காரணம் கிடைக்காதா என்று வகை தேடினார்கள் என்று வேதம் சொல்கிறது. இந்த முயற்சி அவர்கள் கைவிடவே இல்லை. மத்தேயு 21:46, மார்க் 11:18, மார்க் 14:1, லூக்கா 22:2 வாசித்து பாருங்கள். எஸ்தர் 3:6 ஆமானாகிய சாத்தான் யூத இனத்தையே அழிக்க, சங்கரிக்க வகை தேடினான். பிசாசு அவன். ஆண்டவரை மக்களை அழிக்க, தேவனிடமிருந்து பிரிக்க, விசுவாசத்திலிருந்து கீழே விழத்தல்ல. அவன் இதோ இந்த நிமிடம் வர வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டு இருக்கிறானுங்க. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுதே இந்த செய்தி உங்கள் உள்ளத்தில் விழாதபடிக்கு அவனை எப்படியாவது எடுத்து விட வேண்டும் என்பது வகை தேடிக்கொண்டு இருக்கிறான். இது அவருடைய தந்திரம். ரட்சிக்கப்பட்ட மக்களை அழிக்க வகை தேடுகிறான். கர்த்தரோ நம்மளை ஆசீர்வதிக்க வகை தேடுகிறார். ஆம், அவர் வகை தேட வேண்டும், ஒரு வகை கிடைக்க வேண்டும். அவர் நீதி உள்ள நியாயாதிபதிங்க. ஏதோ ஒன்று அவருடைய சிந்தையில் நமக்கு இருக்க வேண்டும் ஆசீர்வதிப்பதற்கு. ரட்சிப்பு மட்டும்தான் இலவசம். ரட்சிக்கப்பட்ட ஜனமாகிய நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருந்து அவன் தந்திரத்தை அறிந்து விழிப்போடு செயல்படக்கூடிய காலம் இது.
ஒன்று, நாம் அவன் வலையில் விழாமல் இருக்க, அவனுக்கு எந்த கதவையும் திறந்து கொடாமல் இருக்க வகை தேடி அனைத்தையும் வழியும் அடைத்து விட வேண்டும். உதாரணமாக சொல்கிறேன், அதிகமாக பேசுவதில் அது பாவம் வந்துவிடும். பிசாசு அதில் கண்டுபிடித்து விடுவான் குற்றத்தை. கவலைப்பட்டு கொண்டிருப்பது, முறுமுறுப்பது, வேலையை தள்ளி போடுதல், அப்புறம் செய்யலான்ட்டு, செல்ஃபோனை அதிக நேரம் தேவையில்லாதை பார்ப்பது, ஆர்கியூ பண்ணுவது, மற்றவர்களோடு தங்களை கம்பேர் பண்ணி பார்ப்பது, ஆவியானவர் உணர்த்துதலுக்கு கீழ்ப்படியாமல் இருப்பது, இப்படி இன்னும் எத்தனையோ கதவுகளை வகை தேடி அடைத்து விட வேண்டும். இரண்டாவது, எந்த வகையிலாவது முயற்சி எடுத்து நேரம் எடுத்து அன்றைய வேலைகளை நேர்த்தியாக செய்துவிட வேண்டும். ஆண்டவரை தேடுவதில் ஒரு ஆர்வம், தாகம் இருக்க வேண்டும். முன்னுரிமை எதற்குத்தான் கொடுக்க வேண்டும். ஒருவரோடு பேசும்போது எப்படியாவது ஒரு வார்த்தை இவருக்கு கர்த்தரை பற்றி சொல்ல வேண்டுமே என்று எண்ணத்தில் வகை தேடுங்கள். அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது, இங்கே கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது உள்ளே ஒரு வகை தேடுங்கள். வழி கிடைக்கும், சொல்லுங்கள். அந்த ஆத்துமாவுக்கு அன்றைய தினம் ஒரு வெளிச்சம் கிடைக்கும். பிசாசு நுழையும் வாசல்களை வகை தேடி அடையுங்கள். அதே சமயத்தில் ஜீவ ஒளி, ஜீவ வார்த்தையை பல கதவுகளை திறந்து உள்ளே அனுமதியுங்கள். இந்த இரண்டையும் கவனமாக விழிப்புணர்வோடு தொடர்ந்து செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். செய்யுங்கள், நிலைத்திருங்கள். சும்மா வராதுங்க. சுக்கு போட்ட பணியாரம் சும்மா வராது. நாம் செயல்பட வேண்டும். உங்களை ஆசீர்வதிக்க, கனப்படுத்த, பாதுகாக்க, பரிந்து பேசி விடுதலையாக்க கர்த்தர் வகை தேடி கொண்டிருக்கிறார். அவரது சிந்தையில் வந்து இதுகள் விளட்டும். உங்களை ஆசீர்வதிப்பது, உயர்த்துவது அவருக்கு ஒன்று பெரிய காரியமே அல்லங்க. 2 நட்சத்திரம் கேட்டால் கூட கொடுப்பார். ஆனால் எதுக்குன்னு கேட்பார். உங்களை அவரது வழியில், உறவில் நிலைத்து வைத்திருப்பது தான் அவருக்கு காரியம். இதற்கு உங்களது முழு ஒத்துழைப்பும் தேவைப்படுகிறது. சவுல் சாத்தானுக்கு வாசலை திறந்து கொடுத்தான். ஜீவ வழி அடைபட்டு விட்டது. ஆவியானவர் வெளியே போனதோடு தெரியாமல் அவன் வாழ்ந்தான் என்று சரித்திரம் சொல்லுகிறது. உலகத்திற்கும் கர்த்தருக்கு ஒரே சமயத்தில் ஊழியம் செய்ய முடியாதுங்க. அவசியமில்லை. கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். கர்த்தரை பிடித்துக் கொள்ளுங்கள். கர்த்தரையே நாடுங்கள். கர்த்தரையே தேடுங்கள். உலகம் உங்கள் காலடியில் இருக்கும். செய்து பாருங்கள். கர்த்தருக்குள் வாசல் திறந்து கொடுக்க கீழ்ப்படிய தேட சாத்தானின் நுழைவு வாசலை மூடும் தைரியம், ஞானம், புத்தி நமக்கு வந்துவிடும். உங்களுடைய ஆசீர்வாத கதவுகளுடைய சாவி உங்களிடம் தான் இருக்கிறது. ஜெபிக்கலாம். தகப்பனை, எந்த வகையிலும் வழி கண்டுபிடித்து உம்மை கண்டுகொள்ளவும், கீழ்ப்படியவும், சாத்தான் வாசல்களை அடைக்கவும் விரும்புகிறோம். ஞானம், கிருபை தாருமையா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இன்றைய சிந்தனைக்கு மனம் உண்டானால் மார்க்கம் உண்டு. அடைக்க வேண்டியதை அடையுங்கள், திறக்க வேண்டியதை திறவுங்கள். ஹல்லேலூயா, ஆமேன்.